பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெற்றி சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெற்றி சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே பொது தகவல் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு சனி ஞாயிறும் பொதுவான விஷயங்களை பற்றிய தகவல்களை இதில் தெரிவிப்பது வழக்கம். ஆடி மாதத்து அமாவாசை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது. ராமேஸ்வரத்துல எல்லாம் ஊர் உள்ளே போக முடியாது, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். முக்கியமான தீர்த்த கட்டங்கள், நீராடு துறைகள், புனித தீர்த்தம் உள்ள தலங்கள் எல்லாவற்றிலுமே இந்நாளிலே கூட்டம் அதிகமாக இருக்கும். வேதாரண்யம் இந்நாளிலே என்ன சிறப்பு? ஆடி அமாவாசைன்னா என்ன பண்ணணும்? அமாவாசை என்பது மாதா மாதம் வருகின்ற ஒரு நாள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அவரவர் தங்களுடைய முன்னோர்களை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டிய நாள். பிதுர் தினம் என்று இதை சொல்வார்கள். அமாவாசை அன்னைக்கு யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. பிதர்களுக்கு உரிய நாள். பிதர்கள் என்றால்
இறந்து போன முன்னோர்கள், அவர்களுடைய ஆத்மாவைத்தான் பித்ருக்கள் என்று நாம் சொல்கிறோம். நம்மளுடைய குடும்பத்திலே வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும், அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கவும், அது நம்மை வழி நடத்தவும் தென்புலத்தாரை பிரார்த்தனை செய்கின்ற நாள் அமாவாசை. 12 மாதங்களும் அதை செய்வது முக்கியமாகும். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் வருடத்தில் 2 மாதமாவது செய்வார்கள். தட்சிணாயனத்திலே முதல் மாதமாக வருகின்ற ஆடியிலும், உத்தராயணத்திலே முதல் மாதமாக வருகின்ற தையிலும், ஆடி அமாவாசை, தை அமாவாசை என்று இந்த 2ம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆடி அமாவாசை என்று தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டா நல்லது. அமாவாசை அன்னைக்கு நிறைய அன்னதானம் பண்ணணும். அவரவர்களுடைய குடும்பத்து முன்னோர்கள் இப்ப யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாரையும் நினைச்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். நல்லபடியாக இந்த குடும்பம் இருக்க வேண்டும், குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும், வம்சம் விருத்தி அடைய வேண்டும், அடுத்த தலைமுறை தோன்ற வேண்டும், அவர்கள் நன்றாக வாழ்ந்து அதற்கடுத்த தலைமுறை வாழையடி வாழை என வருகின்ற இந்த திருக்கூட்டம் இருக்கிறதே, வந்த திருக்கூட்டம் அது சிறப்பாக தொடர்ச்சியாக வர வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொள்கின்ற நாள் தான் அமாவாசை. அமாவாசை இன்னைக்கு யாரெல்லாம் அந்த மாதிரி நீத்தார்களுக்கு, தென்புலத்தார் பித்ருக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது யார் செய்யணும்னா அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் செய்யணும். அப்பா உயிரோடு இருந்தா பிள்ளைக்கு அமாவாசை அன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை. சாப்பிட்டு பேசாம ஏதோ கோயிலுக்கு போக முடிஞ்சா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம், இல்லைன்னா பேசாம இருக்கலாம். தகப்பனார் உயிரோடு இல்லாதவர்கள் மட்டும்தான் அமாவாசை இன்னைக்கு விசேஷ பிரார்த்தனைகள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக செய்ய வேண்டும். அவர்களெல்லாம் ஒரு பொழுதுதான் சாப்பிட வேண்டும். யாருக்கு தந்தை இல்லையோ, யார் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய தகுதி உள்ளவர்களோ அவர்கள் தர்ப்பணம் செய்துவிட்டு ஒரே ஒரு பொழுது சாப்பிட வேண்டும். இரவு நேரத்திலே ஏதாவது லைட்டா ஒரு பலகாரம் சொல்லி ஏதாவது டிஃபன் மாதிரி பண்ணுவாங்க. லைட்டா சாப்பிடணும்னு பேரு, ஆனால் அது ஹெவியா தான் எல்லாரும் சாப்பிட்ற வழக்கம். ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை டிஃபன் அப்படின்னு வச்சுக்கணும். பகல் நேரத்திலே காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்து மதியம் ஒருவேளை சாப்பிட்டு விட்டு இரவு நேரத்திலே ஒரு பலகாரம் சாப்பிடுவது வழக்கம். இது கூட யாருக்குன்னா ஒன்லி ஃபார் தோஸ் ஹூஸ் ஃபாதர் இஸ் நாட் அலைவ், நாட் ஃபார் எவ்ரிபடி. இந்த அமாவாசை நாளிலே புதிதாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், நில பத்திர பதிவு செய்யலாம், நிலம் வாங்குவதற்கான முன்பணம் கொடுப்பது, முழுப்பணம் கொடுப்பது, பத்திரப்பதிவு செய்வது அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கெல்லாம் அமாவாசை மிகவும் சிறந்த நாள். அமாவாசை என்று போர் தொடுப்பது பழைய காலத்திலே ராஜாக்களுக்கெல்லாம் வழக்கம். மகாபாரதத்தில் கூட யுத்தத்துக்கு களபலி கொடுக்கறது என்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்தப்போ அமாவாசை என்னைக்கு தான் கொடுக்கணும்னு சகாதேவன் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி கிருஷ்ணர் முந்திண்டு அமாவாசையை ஒரு நாள் முன்னால வர வச்சு கொடுத்தார். அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. மறுநாள் பிரதமர் இருக்கிறது தெரியாம போய் துரியோதனம் கொடுத்து தோத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை என்பது போர் துவக்க நாள், யுத்தம் ஆரம்பிக்கின்ற நாள். யார் பேர்லயாவது லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு எடுக்கணும். கேஸ் ஃபைல் பண்றது அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். வக்காலத்துல சைன் பண்றது அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். பணம் கொடுக்கல் வாங்கல் அமாவாசையில் செய்யலாம். வேற எதுக்கும் அமாவாசை அவ்வளவு சிறப்பான நாள் அல்ல. நவகிரகங்களை பற்றிய ஆராய்ச்சிகள் செய்யலாம், ஜோதிடம் பார்க்கலாம். ஹையர் எஜுகேஷனுக்கு போறதுக்கெல்லாம் அமாவாசை உகந்த நாள் அல்ல. சில பேர் அமாவாசை எண்ணி கொண்டு போய் பாட்டு கிளாஸ்ல சேர்ப்பாங்க, அது சாப்பாசாவே வராது கடைசி வரைக்கும். அமாவாசை என்று வித்தை ஆரம்பித்தால் அது ஒண்ணும் இல்லாம போயிடும். இது பல இடங்களிலே இதற்கான ஆதாரம் இருக்கிறது. அமாவாசை இட் இஸ் நாட் an auspicious day, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அமாவாசைங்கிறது ஒரு கனத்த நாள்னு சொல்லுவாங்க. பிதர்களுக்கு உரிய நாள், குடும்பத்திற்கு முன்னோர்களால் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறது நீங்க மேரேஜ் விஷயமா பேசுறதுலாம் பண்ண முடியும். பெண் பார்க்க போறது அமாவாசையில போகக்கூடாது. அமாவாசை 2 நாள் கழிச்சு தான் போகணும். அதே மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் அமாவாசை ஒன்றும் ஐடியல் டே கிடையாது. ஆகவே அமாவாசையில அமாவாசைங்கிறது ஒரு சுப முகூர்த்த நாள் அல்ல, வழிபாட்டுக்கு உரிய நாள், இறை வழிபாட்டுக்கு உரிய நாள்.
முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாள். பித்ரு பூஜைகள் செய்வது, முன்னோர்களின் ஆசியை வேண்டி துதிப்பது, இறை வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அமாவாசை மிக உகந்த நாள். அதுவும் யாருக்கு தந்தை இல்லையோ அவர்கள் மட்டும்தான் அமாவாசை தொடர்பான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். பெண்கள் யாருக்காவது மாமனார் இல்லைன்னா தான் அமாவாசைக்கு வீட்டில் கும்பிடணும். மாமனார் இருந்தா அமாவாசை கும்பிடக்கூடாது. மாமனார் இல்லாத திருமணமான பெண்கள் அமாவாசைக்கு நாங்கெல்லாம் கும்பிடுவோம் சார் வீட்டில் அம்மாங்க. அவங்கள யார் செய்யணும்னா, எந்த பெண்ணுக்கு மாமனார் இல்லையோ அவங்க தான் செய்யணும். ஹஸ்பண்ட் செய்யலன்னா கூட ஒய்ஃப் செய்யணும். ஆகவே இதுதான் அமாவாசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்றைய தினம் ஆடி அமாவாசை என்பதால் இந்த நிகழ்ச்சியிலே இந்த தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.